வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜேஸ்வரி டைம்ஸ் யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு அழகான விளாக் தாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான விஷயம்னு சொல்லணும்னா பிளான்டிங்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிளான்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. எங்கள் அப்பா வீடு வந்து சொந்த வீடுங்க. கொஞ்சமாக இடம் இருந்தது, கல் மண் ரொம்பவுமே எல்லாமே கலந்த மாதிரி இருந்தது. ஒன் டே ஃபுல்லாக நான் அந்த கல் மண் எல்லாத்தையுமே பிரித்து க்ளீன் பண்ணி நான் பிளான்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா வீட்டில் வச்ச ட்ரீ பார்த்தீங்கன்னா பனானா ட்ரீங்க. பனானா ட்ரீ வந்து வச்சதுக்கு அப்புறம் என்னோட கை பார்த்துட்டு காலையிலிருந்து எல்லா ஒர்க்கும் நான் தனியாகவே பண்ணினேங்க. ஒர்க் பண்ணி எனக்கு வந்து கை ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. பனானா ட்ரீ பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாரு. எங்கள் அப்பா வந்து பஸ் டிரைவருங்க. ஒர்க் ப்ரெஷர் வந்து நிறைய இருக்குங்க. இருந்தாலும் அவர் டெய்லி வந்து அந்த பிளான்ட்டை பார்க்கும்போது அவர் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அவரோட ஹாப்பி ஃபீலிங்காகவே நான் இன்னும் நிறைய பிளான்ட் எல்லாமே வைக்க ஆரம்பித்தேன். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. பனானா ட்ரீ வச்சதுக்கப்புறம் ரெண்டாவதாக வச்சது நாட்டு ரோஸுங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10-20 ஃப்ளவர்ஸ் வந்து அந்த பிளான்ட்ல வரும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து எல்லாருமே வந்து மார்னிங் ஈவினிங் 2 நேரம் பிளான்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணுமோ எல்லா ஒர்க்குமே எல்லாரும் எங்க குடும்பமாவே சேர்ந்து பண்ணுவோம். அந்த மாதிரி பிளான்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துதான். மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோடைய ஒர்க்குக்காக சென்னையில இருந்தோங்க. ரெண்ட் ஹவுஸ் தாங்க. அங்கேயும் நான் பிளான்டிங்க விடவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் அங்கேயே வந்து பிளான்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன ஒரு பாட்ல தாங்க ரோஸ் பிளான்ட் வச்சு ஆரம்பிச்சேன். இந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு நர்சரிங்க. ரெட் சாயில், கவுடங் மென்யூர், கோட் மென்யூர் இந்த மாதிரி உரங்கள் எல்லாமே கலந்த ஒரு பேக் 25 kg பேக் வந்து 250 rupeesக்கு வாங்கினேங்க. பிளான்ட் வந்து 150 rupeesக்கு வாங்கினேன். பாட் வந்து 100 rupeesக்கு வாங்கினேங்க. வாங்கி அதுல தான் ரோஸ் பிளான்ட் பண்ணியிருந்தேன். நான் வாங்கின டைம் வந்து ரெய்னி சீசன். அதனால என்னோட பிளான்ட் வந்து ரொம்ப அழகா சூப்பராகவே வந்ததுங்க. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெய்னி சீசன் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து ரோஸ் வந்து கொஞ்சம் அப்படியே பட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து நாங்க ஷிஃப்ட் ஆனோம். 1 பாட் வந்து ஒரு 10 பாட் ஆச்சு. பாட்டு பிளான்ட்ஸ் எல்லாம் நான் எங்க வாங்கியிருந்தேன்னா ஃப்ரைடே மார்க்கெட் போடுவாங்க பல்லாவரத்துல. அங்கதான் வந்து போய் பாத்தீங்கன்னா சின்ன பிளான்ட் பெரிய பிளான்ட் எல்லாமே வந்து சீப்பான ரேட்ல கிடைச்சதுங்க. சாயில், ஃபெர்டிலைசர்ஸ், கவுடங் மென்யூர், எர்த் வார்ம் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பா கிடைச்சது. 10 kg 25 kg இந்த மாதிரி பேக்கா வாங்கி ஒரு 10-12 பாட்ஸ் வந்து நல்லா பெரிய பாட்டா வாங்கி நான் அதுல வந்து எல்லாமே பிளான்ட் பண்ணி வச்சிருந்தேங்க. எல்லாமே சூப்பரா வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு துபாய் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்கள நம்பி வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி பாத்துக்கிறீங்களான்னு கேட்டப்போ சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், எங்க அம்மாவுக்கு பிளான்ட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லா பிளான்ட்டும் பார்த்துப்பாங்கன்னுட்டு நம்பி கவனிக்காம விட்டுட்டேன். பட் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அம்மா செடிக்கு தண்ணி விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா எல்லா செடியும் பட்டு போயிருந்தது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா. எல்லா பார்ட்ஸையுமே ஷிஃப்ட் பண்ணி என்னோட அப்பா வீட்டில் கொண்டு போய் எல்லாமே வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த பிளான்டிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் துபாயிலே வந்து நிறைய இடத்துல போய் பிளான்ட்டோட ரேட், அதுக்கப்புறம் சாயிலோட ரேட் இதெல்லாமே போய் விசாரிச்சு பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு கடையை கண்டுபிடிச்சு அங்கிருந்து தான் வந்து நான் பாட் வாங்கினேன். நான் அங்கிருந்தா சாயில் வாங்கினேன், பிளான்ட் வாங்கினேன், இது எல்லாமே வாங்கியிருக்கேங்க. என்ன ஷாப் அப்படிங்கறது வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவோம். நான் என்னென்ன பிளான்ட் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்ன மாதிரி இந்த துபாயில இந்த பிளான்ட் எல்லாம் வளருமா, வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க முடியுமா, என்ன மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. துபாய் அல்கராபால தான் வந்து இந்த டே டு டே ஷாப் இருக்குங்க. இதுல 4 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம்னா சாக்லேட்ஸும் அப்புறம் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக், ஸ்டீல் இந்த மாதிரி தேவையான யூட்டென்சில்ஸ் எல்லாம் இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து கிட்ஸ் கிளாத் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஏதாவது தேவைன்னா அங்க வந்து வாங்கிக்கலாம். தேர்ட் ஃப்ளோர்ல அடல்ட்டுக்கு தேவையான கிளாத்ஸ் எல்லாம் இருக்கு. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே தேவையான கிளாத்ஸ் எல்லாமே இருக்கு.
4th ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது மாதிரி 4 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குங்க. இன்னைக்கு டே டு டேல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பிளான்ட், பாட்ஸ், சாயில் இந்த மாதிரி இதோட ரேட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இந்த பிளான்ட் பாட்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோல. துபாயில நான் பார்த்த வரைக்கும் நர்சரி வந்து டிஃப்ரெண்டா இருந்ததுங்க. ஒரு கிளாஸ் ஷோரூம்ல தான் வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே இருக்குங்க. இண்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. என்ன இண்டோர் பிளான்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குங்க. நமக்கு தேவையான பிளான்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். மத்த கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் அஃபோர்டபுளாவே இருந்தது. சோ நான் பார்த்து தான் வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் வாங்கலைங்க. நான் என்ன பிளான்ட் வாங்கியிருந்தேன்னா ஒரே பாட்ல 2 பிளான்ட் இருக்கிற மாதிரி துளசி செடி வந்து 12 கிராமுக்கு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஒரே பாட்ல 3 பிளான்ட் இருக்கிற மாதிரி கற்பூரவள்ளி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து வாங்கியிருந்தேன் 12 கிராமுக்கு வாங்கியிருந்தேங்க. இந்த மாதிரி 3 பிளான்ட் ஒரு ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல நான் வாங்கியிருந்தேன். 3 பிளான்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம வீட்ல வந்து பிரிச்சு வச்சிருக்கேங்க. அதுவும் கண்டினியூவா பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ரோஸ் பிளான்ட் ரொம்பவே அழகா இருந்ததுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 29 கிராமுங்க. நம்மளோட காசுக்கு வந்து ஒரு கிராம் வந்து 22 ரூபாங்க. அப்ப 22 × 29 வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த கடையில ஒரு பிளான்ட்டுமே ரொம்ப அழகா இருந்ததுங்க. நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாட்டிங் சாயிலும் இருந்ததுங்க. பாட்டிங் சாயில் வந்து 12 கிராம் வருங்க. ஒரு 10 kg அளவுக்கு பாட்டிங் சாயில் வந்து 12 கிராம் வருதுங்க. நான் இங்கதான் வாங்கி இருந்தேன். இந்த பாட்டிங் சாயில்ல ஆல்ரெடி ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிருக்காங்க. சோ எந்த பிளான்ட் வச்சாலுமே சூப்பரா வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணி வந்து நான் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா வருதுங்க. சூப்பரா இருக்கு. 2 பிளான்ட் ஒரே பாட்ல இருக்க மாதிரி துளசி செடி வாங்கியிருந்தேங்க. அது கூட கொஞ்ச நாள் வச்சிருந்தேன். நல்லா தான் இருந்தது. பட் இந்த வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுவும் பட்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால பட்டு போனது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அலோவேரா வாங்கி வச்சிருக்கேங்க. நம்ம வீட்டுக்காக நான் வாங்கி இருக்கிற செடிகள் இதுதாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறது வந்து டொமேட்டோ பிளான்ட்டுங்க. இது நான் வந்து செடியா வாங்கி சும்மா ஒரு விதை விழுந்தது, அது தானாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது ஆலோவேராங்க. ஆலோவேரா கூட பக்கத்திலேயே மணி பிளான்ட் வச்சிருக்கேன். பக்கத்திலேயே இருக்கிற பெரிய பாட்ல வந்து கரி லீஃப் வச்சிருக்கேங்க. இந்த பெரிய பாட் வந்து நான் காசு கொடுத்து வாங்கல. துபாயில பாத்தீங்கன்னா கார்பேஜ் ரூம்னு ஒண்ணு இருக்குங்க. பெரிய பாட் வந்து அங்க வச்சுட்டு போயிருந்தாங்க. அதாவது இந்த அபார்ட்மெண்ட்டை வெக்கேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்பேஜ் ரூம்ல வச்சுப்பாங்க. தேவைன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம வெக்கேட் பண்ணும்போது அதை நம்ம கார்பேஜ் ரூம்ல வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பிரவுன் கலர் பாட் ரெண்டுமே வந்து கார்பேஜ் ரூம்ல தான் இருந்ததுங்க. சோ நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து சாயில் வாங்கி ஃபில் பண்ணி இந்த பிளான்ட் வாங்கி வச்சுட்டேன். மத்த குட்டி 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நானு கடையில வந்து வாங்கின பிளான்ட்டோடயே பாட்டு வாங்கினேன். மணி பிளான்ட் வந்து காசு கொடுத்து வாங்கலைங்க. சர்க்கிள் மால் போயிருந்தப்போ ஒரு பெரிய பாட்ல வந்து மணி பிளான்ட் க்ரோவா இருந்தது. 2 கிளைய மட்டும் உடைச்சிட்டு வந்து வச்சேங்க. அது சூப்பரா வந்திருக்கு. ஜூஸ் பாட்டில தண்ணிலே போட்டு வச்சிருக்கேங்க. அது மட்டும் இல்லாம மண்ணிலே இருக்கிற பாட்டிலே வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்குங்க. பேம்பு ஒரு ஸ்டிக் வாங்கிட்டு வந்து அது கிளாஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அதுவும் நல்லா வந்துட்டு இருக்குங்க. டெய்லி மார்னிங் இதை பார்க்கும்போது ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. என்னோட அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் இன்ட்ரெஸ்டா வளர்க்கறத பாக்குறதுக்கு அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. துபாயில இந்த பிளான்ட் எல்லாம் வளருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி டவுட்டா இருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. நம்ம சேனல் நேம் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.